Let's have a quick revision in naming reactions, 12th chemistry. So the first chapter is haloalkenes and then haloarenes. In that we have halogen exchange reactions such as Finkelstein and the Schwarz. Okay, Finkelstein and Schwarz, they are halogen exchange reaction. Finkelstein exchanges iodine, okay, whereas Schwarz exchanges fluorine. Various other metal fluorides can also be used. சரியா, அயோடின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது ஃபிங்கிள்ஸ்டீன். சரியா, எஃப்க்கு ஃப்ளூரின் வராது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃப்ளூரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது வந்து ஸ்குவாட்ஸ். ஏதாவது ஒரு ஆல்கில் ஹலைடு, அதில் வந்து ஹலஜன் குளோரினோ புரோமினோ இருக்கலாம், அதோட ஃப்ளூரினோ வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும் இந்த ஸ்குவாட்ஸில். அயோடின் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது வந்து ஃபிங்கிள்ஸ்டீன். சரியா, அடுத்தது ஃப்ரிடல் கிராஃப்ட் ஆல்கிலேஷன். ஸோ இது வந்து இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு OHO இல்லை BRO இல்லை வந்து OCH3 எது இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பென்சினி இருந்தாலும் ஒரு ஆல்கைல் ஹலைட் போட்டுட்டு அன்ஹைட்ரஸ் AlCl3 அப்படின்னாக்கா ட்ரை AlCl3ன்னு அர்த்தம். சரியா, அன்ஹைட்ரஸ் AlCl3 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வர ப்ராடக்ட் என்னென்னா அந்த பென்சின் ரிங் வந்து அப்படியே ஆல்காலைட் ஆகும். என்ன ஆல்கைல் குரூப் இதில் இருக்கோ அந்த ஆல்கைல் வந்து இங்கே வரும். சரியா, இது டொலுவின். ஸோ பென்சின்லேருந்து டொலுவின் வரணுன்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிடல் கிராஃப்ட் அசைலேஷன்னா CH3CO குரூப் வந்து அட்டாச் ஆகும். இதுக்கும் கேட்டலிஸ்ட்டு அன்ஹைட்ரஸ் AlCl3 தான். ஸோ ஒரு பென்சின் இல்லைனா உங்களுக்கு OCH3 இல்லை OH இருந்த ஃபினால் அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு வந்து இந்த பென்சின் ரிங்கோட OCH3 அப்படிங்கிற குரூப் வந்து அட்டாச் ஆகும். சரியா, இது பேர் வந்து அசிட்டோஃபினோ. பென்சின் ரிங்கு இது ஒரு கீட்டோன். ஓகேவா, இது பென்சின்லேருந்து அசிட்டோஃபினோன் வேணும்னாக்கா அசைலேஷன் பண்ணாக்கா உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் இப்போ ஃபிங்கிள்ஸ்டீன் ஸ்குவாட்ஸ் அப்படி பேரா படிச்சுக்கோங்க. ஃப்ரிடல் கிராஃப்ட் ஆல்கலேஷன் அசைலேஷன் பேரா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உட்ஸ் ரியாக்ஷன் ஃபிட்டிக் அப்படி படிச்சுக்கோங்க. உட்ஸ் அப்படிங்கிறது 2 ஆல்கைல் ஹலைடு. சரியா, நீங்கள் இந்த சோடியமை நடுவில் கூட போட்டுக்கலாம். சோடியம் குளோரைடாக ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆல்கைல் குரூப் 2ம் வந்து உங்களுக்கு அட்டாச் ஆகிடும். ஸோ அப்படி அட்டாச் ஆகும்போது உங்களுக்கு ஆல்கேன் வரும். சரியா, ஃபிட்டிக் அப்படிங்கிறது 2 அரைல் ஹலைடு எடுத்துக்கணும். இந்த அரைல் குரூப்பில் வேறு ஏதாவது சப்ஸ்டியூண்ட் இருந்தாலும் ஓகே. நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த 2 குளோரின் இருக்குல்ல அந்த பகுதியை நீங்கள் அட்டாச் பண்ணிடணும். அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைஃபினால் வரும். நம்ம சோடியம் அண்ட் ட்ரை ஈத்தர் வந்து சால்வெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். சோடியம் குளோரைடு வந்து வெளியில் போகும். இது ஃபிட்டிக். உட்ஸ் ஃபிட்டிக்னும் போது ஒன்று வந்து அரைல் ஹலைடாக இருக்கும், ஒன்று வந்து ஆல்கைல் ஹலைடாக இருக்கும் சோடியம். ஸோ அதே மாதிரி 2 சோடியம் குளோரைடு போகும். சரியா, 2Na 2NaCl வெளில போகும் ஆக்சுவலாக. அப்புறம் இந்த மெத்தில் குரூப் வந்து பென்சின். இப்போது பென்சின்லேருந்து டொலுவின் வரணுன்னா நீங்கள் இந்த உட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷனும் பண்ணலாம், இந்த ஃப்ரிடல் கிராஃப்ட் ஆல்கலேஷனும் நீங்கள் வந்து பண்ணலாம். அண்டு இப்போ நம்ம இது 3த்தையும் சேர்த்து நம்ம படிச்சுக்கலாம். உட்ஸ் ஃபிட்டிக் அது மாதிரி. அதுக்கப்புறம் இந்த 2 ரியாக்ஷனும் நீங்கள் வந்து ஒரு பேரப் பண்ணி படிச்சுக்கலாம். கோல்ப் ரியாக்ஷன், ரீமர்-டைமண்ட் ரியாக்ஷன். இது ரெண்டுமே வந்து ஃபீனாலிருந்து நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் லைக் கோல்புனா சாலிசிலிக் ஆசிட், ரீமர்-டைமண்ட்னா சாலிசில் ஆல்டிஹைடு வரும். அதாவது ஆல்டிஹைடுனா ஆர்த்தோ பொசிஷனில் CHO இருக்கும், ஆர்த்தோ பொசிஷனில் COH இருந்தால் அது சாலிசிலிக் ஆசிட். ஸோ கோல்புனா கார்பன் டை ஆக்சைடு நான் வச்சுக்கோங்க. ரீமர்-டைமண்ட்க்கு குளோரோஃபார்ம் குளோரோஃபார்ம் இருக்கணும். இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது. CHCl3 வரணும், CHCl3 வரும், குளோரோஃபார்ம் இருக்கணும். சரியா, மிஸ்டேக் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் குளோரோஃபார்மும் NaOH போட்டாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்மீடியட் வந்துட்டு சாலிசில் ஆல்டிஹைடு வரும். இங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு NaOHS+ இருக்கணும், சோடியம் ஃபீனாக்சைடு இன்டர்மீடியட்டாக வரும், சாலிசிலிக் ஆசிட் வரும். இந்த 2 ரியாக்ஷனும் படிச்சுக்கோங்க. இங்கே மிஸ்டேக் இருக்குது, CHCl3. அதுக்கப்புறம் வில்லியம்சன்ஸ் ஈத்தர் சிந்தசிஸ் அப்படின்னாலே உங்கள் நேம்லேயே ஈத்தர்னு இருக்குது. ஸோ ஈத்தரை சிந்தசைஸ் பண்ணுறோம். 2 ஆல்கைல் குரூப் நடுவில் ஆக்சிஜன் இருந்தால் ஈத்தர். ஸோ இதுக்கு ஒரு சோடியம் ஆல்காக்சைடும் ஒரு ஆல்கைல் ஹலைடும் நம்ம எடுத்துக்கணும். சரியா, சோடியம் ஆல்காக்சைடு அப்படின்னா உங்களுக்கு வந்து சோடியம் அப்புறம் ஒரு ஆல்கைல் குரூப்பு அப்புறம் ஆக்சிஜன் இருக்கும்.
நமக்கு என்ன ஈத்தர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சோடியம் ஆல்கஹால். டைமெத்தில் ஈத்தர்னால் ஈஸி. ஒரு சோடியம் ஈத்தாக்சைடும் ஒரு மெத்தில் ப்ரோமைடும் எடுத்துகிட்டு நம்ம வந்து NaBr ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து இந்த இடத்துல ஒரு டெர்ஷியரி குரூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ப்ரைமரி இருக்குது. அந்த ப்ரைமரியை தான் நீங்கள் வந்து ஆல்கைல் ஹலைடாக எடுக்கணும். அந்த டெர்ஷியரியை வந்து நீங்கள் சோடியம் ஆல்காக்சைடாக எடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ப்ரைமரியை வந்து ஆல்காக்சைடாக எடுத்திங்கன்னா அந்த டெர்ஷியரி ஆல்கைல் ஹலைட்லேருந்து எலிமினேஷன் நடந்துடும். சரியா? ஈத்தர் ஃபார்ம் ஆகாது அதுக்காக. ஸோ வில்லியம்சன்ஸ் ஈத்தர் சிந்தசிஸ். அப்புறம் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ரிடக்ஷனில் என்னென்ன ரிடக்ஷன் இருக்குது? ஸ்டீஃபன் இருக்குது, இட்டாடு வந்து ஆக்சிடைசிங் ஏஜெண்ட், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அது ஸ்டீஃபன். இது வந்து ஸ்டீஃபன், அப்புறம் ரோசன்மண்டு. ஸோ இதெல்லாம் வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன். சரியா? ரோசன்மண்டு, கிளெமென்சன், உல்ஃப் கிஷ்னர், இது 4 ரிடக்ஷன் ரியாக்ஷன். இட்டாடு வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். சரியா? நான் இப்போ ஸ்டீஃபன் ரிடக்ஷன்னா ஸ்டானஸ் குளோரைடு அப்புறம் HCl ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டானஸ் குளோரைடு, HCl ஞாபகம் வச்சுக்கோங்க. சயனைடு குரூப்பை வந்து அது ஆல்டிஹைடாக மாற்றும் ஸ்டீஃபன். சரியா? CN வந்து முதல்ல ரெடியூஸ் பண்ணி CH, இங்கே ஆக்சுவலாக ட்ரிபிள் பாண்ட் இருக்கும், CH டபுள் பாண்ட் NH மாற்றும். அதை ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது CHOவாக மாறும். எங்கேயாவது CN குரூப் இருந்து அதை ஆல்டிஹைடாக மாற்றணுன்னா நீங்கள் ஸ்டீஃபன் ரிடக்ஷன் பண்ணிக்கோங்க. இட்டாடுன்றது ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அதாவது குரோமைல் குளோரைடை H+ அயான் போட்டுட்டு இந்த மாதிரி டொலிவினை வந்து பென்சால்டிஹைடாக மாற்றணுன்னா இந்த ரியாக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கேட்ரமன் கோச்னா பென்சீன் டு பென்சால்டிஹைடு. சரியா? டொலிவின் டு பென்சால்டிஹைடு இட்டாடு. கேட்ரமன் கோச் வந்து பென்சீன் டு பென்சால்டிஹைடு, அன்ஹைட்ரஸ் AlCl3 COHCl இருக்கணும். அப்புறம் ரிடக்ஷன் 3 அப்படியே நம்ம சேர்த்து பார்த்துடலாம். ரிமைனிங் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ரோசன்மண்ட் ரிடக்ஷன், கிளெமென்சன் ரிடக்ஷன், உல்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது அது ஒரு ரிடக்ஷன் நம்ம பார்த்தோம். அதாவது ஸ்டீஃபன்னா ஸ்டானஸ் குளோரைடு HCl ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டானஸ் குளோரைடு HCl ஞாபகம் வச்சுக்கணும். சயனைடும் ஞாபகம் வச்சுக்கணும். சயனைடை வந்து ஆல்டிஹைடாக மாற்றுறது. ஓகே. அண்ட் ரோசன்மண்ட், கிளெமென்சன், உல்ஃப் கிஷ்னர். ஸோ இதில் ரோசன்மண்ட்னா பெலேடியம் பேரியம் சல்ஃபேட் ரெடியூசிங் ஏஜென்ட்டுங்க. இந்த மாதிரி அசைல் குளோரைடு இருக்குல்ல, அசிட்டைல் குளோரைடில் இந்த குளோரினுக்கு பதிலாக H வரும். கிளெமென்சன் அண்ட் உல்ஃப் கிஷ்னர் ரெண்டுமே வந்து ஒரே வேலை தான் பண்ணும். அதாவது C டபுள் பாண்ட் ஓவை CH2வாக மாற்றும் ரெண்டுமே. பட் ரியேஜன் மட்டும் மாறும். கிளெமென்சன்னா ஜிங்க் அமால்கம் கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், உல்ஃப் கிஷ்னர்னா ஹைட்ரஜின் KOH எத்திலின் கிளைகால். ஸோ இதெல்லாம் போடும்போது இந்த C டபுள் பாண்ட் ஓ வந்து CH2வாக மாறும். ஸோ இப்போ நம்ம ஒரு 16 ரியாக்ஷன் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபெங்கல்ஸ்டன் ரியாக்ஷன். அது வந்து அயோடினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது ஆல்கைல் ஹலைடோட. ஸ்குவாட்ஸு ஃப்ளூரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. அதுக்கு ரியேஜன் வந்து சில்வர் ஃப்ளூரைடு யூஸ் பண்ணுறோம். இங்கே சோடியம் அயோடைடு யூஸ் பண்ணுறோம். ஃப்ரிடல் கிராஃப்ட் ஆசிலேஷன் அண்ட் ஆல்கலேஷன். உட்ஸு ஃபிட்டிக்கு உட்ஸ் ஃபிட்டிக் அப்படி சேர்த்து பார்த்துக்கோங்க. கோல்ப் அண்ட் ரீமர் டைமும் சேர்த்து பார்த்துக்கோங்க. வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். அப்புறம் ரிடக்ஷனில் வந்து ஸ்டீஃபன் இருக்குது, ரோசன்மண்ட் இருக்குது, கிளெமென்சன் இருக்குது, உல்ஃப் கிஷ்னர் இருக்குது. அப்புறம் கேட்ரமன் கோச்னா பென்சீன்லேருந்து பென்சால்டிஹைடு. இட்டாடு அப்படிங்கிறது டொலிவின்லேருந்து பென்சால்டிஹைடு. அது மாதிரி ஒரு பேர் மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. பேரா இட்டாடு வந்து டொலிவின் டு பென்சால்டிஹைடு, கேட்ரமன் வந்து பென்சீன்லேருந்து பென்சால்டிஹைடு. ஸோ அதுக்கு தேவையான ரியேஜன்ஸ் எதுன்னு பார்த்துக்கணும்.